நம்ம பார்க்க போகிற பேசேஜ் பார்த்தீங்கன்னா ரீடிங் பேசேஜ் மேத்யூ சாப்டர் 17 and 18. அதுலேருந்து ஒரு வசனம் படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். He said, I tell you the truth, unless you change and become like little children, you will never enter the kingdom of heaven. இதை சொல்வதற்கு முன்னாக ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் சேர்ந்துக்கின்னு யார் பெரியவர்கள், ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் இன் த கிங்டம் ஆஃப் காட்னு ஒரு டிபேட். யார் பெரியவர், இதுதான் உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து. இதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு முன்னாடி வர சொல்கிறாரு. இங்கே வாங்க. அந்த குழந்தை வந்தது, நிற்க வச்சு அந்த குழந்தைய பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த குழந்தையை போல நீங்கள் மாறாவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்டர் கூட நுழைய கூட முடியாது அப்படின்றார். குழந்தை போல் இருக்க வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு இருக்கும் ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள் பெருமை இருக்கவே இருக்காது. எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க? பாஸ்டர் எங்களுக்கு பெருமையே கிடையாது, நான் ரொம்ப தாழ்மையான ஆள். நீங்கள் போடுற ட்ரெஸ்லேயோ நீங்கள் பேசுகிற பேச்சுலேயோ இதில் தாழ்மை நம்ம வெளிப்படுத்த முடியாது. அது வெளிப்புறமாக வெளிப்படுத்தலாம், இல்லைன்னு சொல்லலாம். எப்போவுமே இவங்கள பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்காங்க, ஐயோ பாவம். இப்படி ஐயோ பாவம்னு சொல்கிறதால தாழ்மை என்ற அர்த்தம் கிடையாது. பாவம் எப்பவுமே ஏதாவது ஒரு எளிமையான சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க, எவ்வளவோ வசதி இருந்தும் இதை தான் செய்கிறாங்க. இது தாழ்மையின் அடையாளம் கிடையாது. பிசாசு ஏன் விழுந்தான்? கர்த்தரை விலகிவிட்டு நாமே அந்த சூழ்நிலையில் கடவுளாக மாற வேண்டும் என்பது தான் பெருமை. ஆதாமேவால் விழுந்தது எப்படி விழுந்தாங்க? அவர்களுக்குள் நீங்களே கடவுளாக மாற முடியும் என்ற ஒரு தாட் ப்ராசஸை பிசாசானவன் கொண்டு வரணும். இதே தான் இன்றைக்கு நம்மளும் செய்கிறோம். நாங்கள் எங்கே செய்கிறோம்? ஆமாம், எல்லா விஷயத்துலையும் ஓகே ரைட், கடவுளை ஒதுக்கி விட்டுட்டு நம்மளே இதை பண்ணலாம், ஓகே ரைட், இதை செய்யலாம், அதை செய்யலாம், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் செய்கிறேன் இதை. இந்த பெருமைப்பட்டு இருப்பதால் தான் நாம் அழிந்து கொண்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, பெருமை கண்களை மூடுகிறது. நம்மளால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கூட நமக்கு தெரியல. ஈகோன்றதெல்லாம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் ஈகோ பற்றி. நம்ம ஆளுங்களுக்கு அவ்வளோ ஈகோ இருக்குது, நமக்குள்ளே அவ்வளோ ஈகோ இருக்குது. நம்ம அதுவே ஒத்துக்க மாட்டோம். எனக்கெல்லாம் ஈகோவே கிடையாது. ஐயா உங்களுக்கு தான் ஐயா ஈகோ இருக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கின்னு அதிலேருந்து இறங்கி வாங்க. நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார், தாழ்மை. எப்பொழுது தாழ்மை? கர்த்தர் நமக்குள்ளே வந்தால்தான் தாழ்மை. ஆண்டவர் உயர்த்தப்பட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நாம் தாழ்த்தப்படுகிறோம். ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா, குழந்தை போல் நாம் மாற வேண்டும் என்றால் கீழ்ப்படிதலும், பிளைண்ட் ஃபேத் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையும், அக்செப்டன்ஸ் கர்த்தருடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில் ஒத்துக்கொள்வதும் அவசியம்.